ஜன்மாந்தர சஹஸ்ரேஷு தபோஜ்ஞான சமாதிபிஹி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்திஃ பிரஜாயதே. சம்சாரிகளான ஜீவாத்மாக்கள் பகவானை அடைவதற்கான வழியாக வேதத்திலே சொல்லப்படுவது பக்தி யோகம் என்கிற ஒரு மார்க்கம். பக்தி என்பது ஒரு சாதாரண சொல். அன்பு, காதல் என்று அர்த்தம் அந்த சொல்லுக்கு. அதுவே பக்தி யோகம் என்று கொண்டோம் என்றால் பக்தியையே ஒரு வழிமுறையாக கடைப்பிடித்து உபாயமாக கொண்டு அதன் மூலமாக எதையோ அடைய விரும்புகிறோம் என்று பொருள். அந்த பக்தி யோகம் எப்படி உருவாகிறது, எப்படி அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், அதனால் என்னென்ன பயன்களை அடையலாம், அது எப்படி மோட்சத்தையே நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. கீழே 2 நாட்களாக கர்மயோகம், ஞான யோகம் என்கிற 2 தவங்களை பற்றி பார்த்தோம். இவை 2ஐயும் பேசும் பொழுது பகவானை பற்றிய சில தேவைகள், அவருடைய பங்கு என்று ஒன்று அதில் இருந்தது. ஆனால் அவரை பற்றி நினைப்பதுதான் முக்கியமான அம்சமாக இருக்கவில்லை. கர்மயோகத்தை முதலிலே பார்த்தோம். தன்னுடைய தர்மங்களை, நித்தியம் செய்ய வேண்டிய ஆச்சாரத்தை சரியாக கடைப்பிடித்து ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உள்ளபடி புரிந்து கொண்டு 3 விதமான தியாகங்களோடே ஒரு குறிப்பிட்ட கர்மத்தை செய்து கொண்டே இருந்தால் அது கர்ம யோகம் என்று பெயர் பெறுகிறது. கர்த்தத்துவ புத்தி தியாகம், பல தியாகம், மமதா தியாகம் என்று 3 தியாகங்களை பார்த்தோம். நான் தான் இந்த செயலை செய்கிறேன் என்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். பகவான் எனக்குள் இருந்து என்னை இயக்கி தானே தனக்கு ஒரு ஆராதனத்தை செய்து கொள்கிறார். நான் செய்யக்கூடிய செயல் என்னுடைய பயனுக்காக அல்ல, பகவானுக்கு ஒரு பூஜையாக இதை செய்கிறேன். அந்த பூஜையையும் நானாக செய்யவில்லை, அவர் உள்ளே இருந்து செய்விக்கிறார். ஆகையால் இந்த கர்மத்தை செய்பவனும் நான் அல்ல, இது என்னுடைய கர்மமும் அல்ல, இதன் பயனும் என்னுடையதல்ல என்று 3 தியாகங்களோடே செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டிருந்தால் அதற்கு கர்மயோகம் என்று பெயர். எந்த செயல்களை செய்ய வேண்டும்? தானம், தீர்த்த யாத்திரை, யஜ்ஞங்கள், பகவானுக்கு ஆராதனம் செய்வது, அதற்கு மேலே வேதத்தை தினமும் ஓதுவது, அதன் பொருளை தெரிந்து கொள்வது, பிராணாயாமம் செய்வது, இப்படி எத்தனையோ வகையான கர்மயோகங்களை பகவான் தெரிவிக்கிறார். ஆக இப்படி பலத்தில் ஆசையில்லாமல், உலகப் பலங்களில் ஆசையில்லாமல் கர்மங்களை செய்தால் அந்த கர்மயோகம் நம்மிடத்தில் எத்தனையோ நாட்களாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கிக் கொடுக்கிறது. உடல், நம்முடைய மனது சுத்தமாக ஆக வேண்டும் என்றால் சத்வகுணம் எப்போதுமே தெளிவை கொடுக்கக்கூடியது. ரஜோகுணமும் தமோகுணமும் கலக்கத்தை கொடுக்கக்கூடியவை. அதனால் சத்வகுணத்தை வளர்க்க வேண்டும், ரஜோகுண தமோகுணங்களை குறைக்க வேண்டும். அதற்கு இருக்கும் ஒரே வழி நம்முடைய பாபங்களை மெதுமெதுவே போக்க வேண்டும். அனுபவித்து போக்கிக் கொள்ளலாமே. எத்தனையோ பாபங்களை செய்திருக்கிறேன், அந்த பாபத்தாலோ புண்ணியத்தாலோ இந்த பிறவியை எடுத்திருக்கிறேன். இந்த பிறவியில் எத்தனையோ கஷ்டங்களும் சுகங்களும் ஏற்படுகின்றன. அப்ப இப்படி மெதுமெதுவாக அந்த நான் செய்த கர்மங்களின் பயனை அனுபவித்து அனுபவித்து கர்மங்களை முடித்து விடலாமே. அதுவே மனதை சுத்தமாக்காதா என்று கேட்டால் என்றைக்கு அனுபவித்து முடிப்பது? நாம் ஒரு கர்மத்தினுடைய பயனை அனுபவிப்பதற்காக இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கிறோம். அதை முடிப்பதற்குள் இன்னும் ஒரு 1000 கர்மங்களை சேர்த்து விடுகிறோம். ஒரு பாபத்தை கழிப்பதற்குள்ளாக 100 பாபங்களை நான் சேர்த்து விட்டால், வங்கி கணக்கில் பாருங்களேன், நான் தினமும் 1 ரூபாய் எடுப்பேன், 100 ரூபாய் போடுவேன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கான அந்த வங்கி கணக்கில் எதுவுமே பணம் இல்லாமல் 0ன்னு வருமா? வராதே, அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஆகையால் அனுபவத்தால் மட்டுமே இந்த கர்மங்களை நம்மால் போக்க இயலாது. அப்படி போக்க முடிந்தால் இந்த கர்மங்கள் தேவையில்லை என்று சொல்லலாம். கர்மங்கள்னு 2 தடவை சொல்லியிருக்கேன். கர்மம் என்கிற சொல்லுக்கு பாபம் புண்ணியம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு, செயல்கள் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. மாற்றி புரிந்து கொள்ள வேண்டாம்.
பாபங்களையும் புண்ணியங்களையும் போக்குவதற்காக நாம் பலன்களில் ஆசை இல்லாமல் செயல்களை செய்ய வேண்டும். அப்படி மனது தூய்மையானதென்றால் அடுத்தபடி ஞான யோகம் என்பதற்கு நான் தகுதியை பெறுகிறோம். ஞான யோகம் என்றால் என்ன? ஜிதஸ்வாந்தைஹி பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி. தன்னுடைய இந்திரியங்களையும் மனதையும் கட்டுப்படுத்திய ஒருவனாலே சுத்தமான ஆத்மா, இந்த உடலால் ஆத்மாவுக்கு வரும் என்னென்ன தாக்கங்களோ அதையெல்லாம் விலக்கிவிட வேண்டும். உயரமானவர், குள்ளமானவர், கருப்பானவர், வெளுப்பானவர், படித்தவர், படிக்காதவர், இது எதுவுமே இந்த உடலோடு முடிந்துவிடும். ஆத்மாவை இது எதுவும் தாக்காது. அப்ப இந்த உடலை பிரித்து ஆத்மாவை பார்த்தால் அந்த ஆத்மாக்கள் அனைவரும் சமமானவர்கள்னு தெரியறதோ இல்லையோ? நீங்கள் எப்படியோ நான் எப்படியோ அதே போல்தான் மற்றவர்களும். அந்த சமபுத்தி வருவதற்காக மெதுமெதுவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் இந்திரியங்களை ஜெயிப்பதற்கு 4 நிலைகளை பார்த்தோம். முதலில் யதமான சம்ஞா, அடுத்து வெதிரேக சம்ஞா, ஏகேந்திரிய சம்ஞா, வசீகார சம்ஞா என்று 4 நிலைகள். படிப்படியாக உலக விஷயங்களிலிருந்து நம்முடைய மனதை திருப்பி பகவானிடத்திலேயே செலுத்த வேண்டும். இது வைராக்கியம், இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆத்மாவை பற்றி தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நினைக்க நினைக்க யோகம் என்பது நமக்கு கிடைக்கிறது. ஆத்ம சாட்சா்காரம் என்று பார்த்தோமோ இல்லையோ? ஒரு நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருவர் வந்து மேல் மாடியில் நெருப்பு உள்ளது என்று சொன்னார். அதிலிருந்தும் நெருப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சிட்டேன். நானாக மேலே சென்றேன், கண்ணால் நெருப்பை பார்த்தேன், அதன் மூலமும் நெருப்பை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம், வேற்றுமை இருக்கோ இல்லையோ? காதால் கேட்டு ஒரு பொருளை அறிவதற்கும் கண்ணால் பார்த்து அறிவதற்கும் ஒரு வேற்றுமை உள்ளது. அந்த கண்ணால் பார்ப்பதுங்கிறதுக்கு சாட்சா்காரம் என்று பெயர். நேராக புலன்களை கொண்டு அறிகிறேன். ஆனால் வேதத்திலிருந்தோ மற்றவர்களிடத்திலிருந்தோ ஒரு விஷயத்தை கேட்டால் அது வெறும் கேள்வி ஞானமாக இருக்கும். இந்த ஒரு முமுக்ஷு மோட்சம் அடையணும் என்று ஆசைப்படுகிறாரே, அவருக்கும் இதுவரை கேள்வி ஞானம் மட்டும்தான் இருந்தது. இப்போதுதான் ஆத்மாவை பற்றி சிந்திக்க சிந்திக்க சாட்சா்காரம், நேரே ஒரு விஷயத்தை கண்டால் எவ்வளவு தெளிவாக தெரியும். இப்போ ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சித்திரத்தை காண்பித்தால் பார்த்த உடனே எப்படி இருக்காரு மனசு சட்டுன்னு கிரகிக்குமோ இல்லையோ? அதுவே சித்திரத்தை காமிக்காமல் கிழக்கே திருவடிகளை வைத்துள்ளார், மேற்கே திருமுடியை வைத்துள்ளார், தெற்கு நோக்கி பார்த்து சயனிக்கிறார். ஒரு திருக்கை கீழே உள்ளது, மற்றொரு திருக்கை தலைக்கு அருகே உள்ளது. எத்தனை தான் நீங்க வாயால சொல்லுங்கோ, துல்லியமா எப்படி இருக்கோ அப்படி நம்மளால கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. சரியா கை எப்படி இருக்கும், கண்ணு எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும் தெரியாதே. ஆனால் பார்த்து விட்டால் துல்லியமாக தெரிஞ்சிடும். அதற்கு பிறகு சந்தேகங்களே வராது. அதை போல்தான் ஆத்மாவை பற்றி சிந்தித்து சிந்தித்து மெதுமெதுவே அதை முழுவதுமாக இவன் அறிந்து விடுகிறான். அதற்கு தான் யோகம் என்று பெயர். இந்த 3 படிகளை கீழே பார்த்தோம். கர்மயோகம், அதனாலே மனது சுத்தமானால் ஞான யோகம், அதனாலே யோகம் என்று சொல்லப்படுகிற ஆத்ம சாட்சா்காரம். அனைவரையும் சமமாக பார்க்க தொடங்குகிறான். ஞானமே வடிவானவர்களாக, ஆனந்தமே வடிவமானவர்களாக, அணுவாக மிகச் சிறியவர்களாக ஆத்மாக்கள் உள்ளார்கள். அந்த நிலை வந்துவிட்டால் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹா. பண்டிதர்கள், ஆத்மாவை உண்மையில் புரிந்தவர்கள் அனைத்தையும் சமமாக பார்க்கிறார்கள். எந்த அனைத்தையும்? ஒரு பிறப்பால ஒரு பிராமணர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மற்றொருவர் பிராமணனாக பிறந்து வேதத்தை கற்று அதன்படி நடப்பவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்குள்ளேயும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? ஆனால் ஒரு ஞானி அதை பார்த்தால் 2 பேருடைய ஆத்மாவிலும் எந்த பேதமும் இல்லை. அவர்களுடைய நடத்தையில், இந்த உடலோடு பிறந்து அவர்கள் செய்யும் செயலில் வேறுபாடு உள்ளது. அதே போல கவி ஹஸ்தினி, ஒரு மாடோ அல்லது யானையோ, ஒரு நாயோ ஒரு மனிதனோ வேடனோ யாராக இருந்தாலும் இவனும் அவனும் ஒன்று என்று பார்க்க தெரிந்து கொள்கிறான். அப்ப உலகில் எங்கு பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வுகளே மனதில் படாது. இதை ஜடபரதர் ரகோகுணன் என்கிற ராஜாவுக்கு உபதேசித்தார். ஜடபரதரை பார்த்து நேத்திக்கு பார்த்தோமோ இல்லையோ? அவர் 3வது நிலை ஏகேந்திரிய சம்ஞா என்கிற நிலையில் என்ன சுகத்துக்கோ துக்கத்துக்கோ காரணம் வந்தாலும் அதனால் தான் விகாரம் அடையாமல் இருந்தார்னு சொன்னேனோ இல்லையோ?
அவர் உபதேசிக்கிறார். அந்த ரகோகுணன் அவரிடத்தில் கேட்டான், பெரியவரே நீர் யார் என்று கேட்டான். அவர் சொன்னார், இந்த கேள்வியை யாரிடமும் கேட்காதே, நீ யாரோ அவனேதான் நான். உனக்கும் எனக்கும் ஏதாவது வேற்றுமை இருந்தால் நான் இப்படிப்பட்டவன், இங்கு பிறந்தேன், இங்கு வளர்ந்தேன், இதை படித்தேன்னு சொல்லலாம். இந்த பிறப்போ படிப்போ அழகோ எதுவுமே ஆத்மாவுடைய இயற்கையான தன்மைகள் அல்ல. கர்மத்தால் நீயும் பிறந்திருக்கிறாய், கர்மத்தால் நானும் பிறந்திருக்கிறேன். எத் அந்யோஸ்தி பரஹ்கோபி மத்த பார்த்திவ சத்தம, என்னை காட்டிலும் நீ வேறுபட்டவன். ஆனால் உண்மையில் வேறுபாடு இருக்கான்னா, நான் வேறு நீ வேறு என்பது உண்மையே தவிர நான் வேறு தன்மையை கொண்டவன் நீ வேறு தன்மையை கொண்டவன் என்பது கிடையாது. தன்மைகள் அனைத்தும் ஒன்றுதான், வியக்திகள் மட்டும் வேறு. நான் ஒரு ஆத்மா, நீ ஒரு ஆத்மா, மற்ற விஷயங்கள் அனைத்திலும் சமமானவர்கள். அதனால் நீ யார் என்று யாரிடமுமே கேட்காதே என்று ரகோகுணனுக்கு உபதேசித்தார். அந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு தான் சமதர்ஷிகள் என்று பெயர். இந்த அர்த்தங்களைத்தான் கண்ணன் கீதையில் முதல் 6 அத்தியாயங்களிலே தெரிவிக்கிறார். அப்ப நாம கிட்டத்தட்ட முதல் 6 அத்தியாயங்களின் பொருளை பார்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. முழுவதுமாக பார்க்க முடியாது. ஆங்காங்கு ஸ்லோகங்களை எடுத்து 6 அத்தியாயங்கள் என்ன தெரிவிக்கிறார்? ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோகலக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தியர்த்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே. ஞான நிஷ்டை, ஞான யோகம் என்று ஒன்று, கர்ம நிஷ்டை, கர்ம யோகம் என்று ஒன்று. இது ரெண்டும் எதற்காக? யோகம் என்பதை சமதர்சனம், ஆத்ம சாட்சா்காரம்னு பார்த்தோமே, அதை அடைவதற்காக இந்த இரண்டையும் பகவான் உபதேசிக்கிறார். அதை அடைந்தால் என்ன ஆகும்? ஆத்மானுபவம். அப்பொழுதுதான் ஆத்மா இயற்கையாக சுக வடிவமாக இருக்காரோ இல்லையோ, அந்த சுகத்தை இவனால் அனுபவிக்க முடியும். அதுவரை உலக விஷயங்கள் உயர்ந்தவை என்று நினைத்து கொண்டிருந்தபடியால் ஆத்மாவினுடைய இயற்கையான சுகத்தை இவன் அறியவே இல்லை. எப்போது ஆத்மாவை புரிந்து கொண்டானோ அப்பொழுது அறிகிறான். அப்ப 6 அத்தியாயங்களில் இதை கண்ணன் தெரிவித்து முடித்தார். இதோடு கஷ்டமான விஷயமெல்லாம் முடிஞ்சுடுத்து. முதல் நாள் கொஞ்சம் சுலபம், பகவான் நமக்காக என்ன தவம் செய்கிறார்னு பார்த்தோம். முந்தா நாளும் நேற்றைய தினமும் கர்மயோகம் ஞானயோகம் கொஞ்சம் கடினமான விஷயங்கள் தான். இன்று தொடங்கி சுலபமான எளிமையான விஷயங்கள். பக்திங்கிறது ஒன்று கஷ்டமே இல்லையே, அனைவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவை. கர்மயோகம் ஞானயோகமாவது எங்கேயோ இருக்கு. யாருக்கோ பிரகலாதன் இருந்தார், ஜடபரதர் இருந்தார்னால் நாம் இருக்க முடியுமா என்று தோன்றிவிடும். ஆனால் பக்தி அப்படிப்பட்டதல்ல, ஒவ்வொருவரும் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த 2 வகையான கர்மயோகம் ஞானயோகம் இரண்டையும் 6 அத்தியாயங்களில் சொன்னாரோ இல்லையோ, 6வது அத்தியாயம் முடியும் பொழுது கடைசி ஸ்லோகத்தில் தன்னை பற்றி சொல்லிவிட்டு முடித்து விடுகிறார். இந்த தொலைக்காட்சியில தொடர்கள்லாம் காட்டுவாளோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முடியறச்சே சுவாரஸ்யமான இடத்த எடுத்துட்டு தொடரும் அப்படின்னு முன்னாடி போட்டுருந்தா, இப்ப என்ன பண்ணிட்டா அடுத்த வாரம் அப்படின்னு போட்டு அதுலேருந்து வேற ஒரு 2-3 காட்சிகளை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அதே போல் பகவான் ஞான யோகத்தை பத்தி சொல்லிண்டே வந்தார், கர்மயோகத்தை சொன்னார், யோகம் ஆத்ம சாட்சா்காரம் அதன் பெருமையை சொன்னார். கடைசியாக யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹா. அர்ஜுனா, எத்தனை யோகிகள் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு பிடித்தவன் யாரு தெரியுமா? இந்த யோகிகளுக்குள்ளே என்னிடத்திலே மனதை செலுத்தி எவன் தியானிக்கிறானோ அவன்தான் சிறந்த யோகி என்று கண்ணன் தெரிவிக்கிறார். நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கர்மயோகியும் பகவானிடத்தில் மனதை செலுத்துகிறார், ஞான யோகியும் பகவானிடத்தில் மனதை செலுத்துகிறார். ஏன்னு பாருங்க, கர்மயோகத்தில் நானாக செயல்களை செய்யவில்லை, எனக்குள் இருக்கும் பகவான் செய்விக்கிறார் நினைக்கிறோமோ இல்லையோ, அந்த அனுசந்தானம் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறபடியால் அதிலும் அவரை பற்றி தியானம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஞான யோகத்தில் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதற்கு நமக்காக முடியாது என்றபடியால் இந்திரியங்களை எடுத்து பகவானுடைய திருமேனியிலே செலுத்த வேண்டும், அவரை பற்றி கேட்க வேண்டும், அவருடைய திருமேனியை பார்க்க வேண்டும், அதிலிருந்து வந்த பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் என்று புலன்கள் அனைத்தையும் அவர் புறம் திருப்பிவிட்டால் புலன்களை அடக்கலாம் என்று கண்ணன் சொன்னார். அப்ப கர்மயோகத்திலும் பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், ஞான யோகத்திலும் பகவானை பற்றி நினைக்க வேண்டும். அப்ப பக்தி யோகத்துக்கு என்ன வேறுபாடு? இதில் என்னையே நினைத்து கொண்டிருப்பவனுக்கு நான் மிகவும் இனிமையானவனாக உள்ளேன்னு கண்ணன் சொல்றார். என்னால் இவன் அவரையே அடைவதற்காக முக்கியமாக அவரையே நினைக்க தொடங்குகிறார். அதுவும்
அன்போடு நினைக்கிறார். கீழே 2 பேர் பார்த்தோமே, கர்மயோகம் செய்பவனுக்கு பகவானிடம் அன்பு இருக்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. அவர் பரமாத்மா, நமக்குள் இருந்து இயக்குகிறார். நானாக இந்த செயலை செய்யவில்லைன்னு நினைக்கணுமே தவிர, அவர் எனக்கு தந்தை, இந்த உடலையே அவர்தான் கொடுத்தார், உலகத்தை அவர்தான் படைத்தார், நான் அவருக்கு கிங்கரன், தாசன், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த எந்த புரிதலும் அவனுக்கு தேவையில்லை. ஆத்மா ஒருவர் உள்ளார், அவருக்குள் பரமாத்மா இருந்து இயக்குகிறார் என்று அறிந்தால் போருமே தவிர அன்பு தேவை கிடையாது. ஞான யோகத்துக்கும் பகவானுடைய திருமேனி அது மிகவும் அழகாக உள்ளது என்று அறிந்து இந்திரியங்களை, புலன்களை அதில் செலுத்த வேண்டுமே தவிர அதற்கு மேலே அன்பு தேவை கிடையாது. ஆனால் பக்தி யோகம் என்றால் என்னன்னு சொல்லும் பொழுது, பக்தி யோகா பர பிரீத்தியா, பகவானிடத்தில் பர ஏகாந்த பிரீத்தியா தியானாதிஷு ஸ்திதிஹி என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். பரன் பரன் என்றால் நம்மை விட உயர்ந்தவனான பகவான், பரமாத்மான்னு சொல்றோமோ இல்லையோ, பரமன் பரமன் எல்லா இடங்களையும் வரும். பரபிரம்மம், பரமாத்மா, பரம் ஜோதிஸ், இப்படின்னு பல இடங்களில் பரம் என்றால் மிக உயர்ந்தது என்று பொருள். அப்படிப்பட்ட பகவானிடம் ஏகாந்த பிரீத்திகி, அவனிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும். அவன் ஒருவனிடத்தில் மட்டும் அன்போடு இருக்க வேண்டும். அவரையும் சேவிக்கிறேன், வேறு ஒருவரிடமும் பிரார்த்திக்கிறேன் என்று செய்யக்கூடாது. பர ஏகாந்த பிரீத்தியா, பரனான பகவானிடத்தில் ஒருமுனைப்படுத்தப்பட்ட ஒரு பிரீத்தி. வேறு யாரிடமும் எனக்கு அன்பு இல்லை, என்னுடைய சுவாமியான பகவான் கண்ணனிடம் மட்டும் அன்பு வைக்கிறேன் என்கிற அன்போடு தியானாதிஷு ஸ்திதிஹி, அந்த பகவானை பற்றி நாம் தியானம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பக்தி யோகம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் செய்திருக்க வேண்டும். ஞான யோகம் செய்தால் தானே ஆத்மாவை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும்னு பார்த்தோம். ஆத்மாவை புரிந்து கொள்வதென்றால் உடலை காட்டிலும் வேறுபட்டவர் ஆத்மா, மிகச் சிறியவர் ஆத்மா, ஞானமே வடிவமானவர் ஆத்மா. இந்த உடலுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அறிவு உண்டு. இத்தனை புரிதல்கள் இருக்கும் இல்லையோ. ஆத்மாவை உள்ளபடி புரிந்து கொள்வதென்றால் இதுவரையில் பார்த்தோம். ஆனால் இதற்கு மேலே சில விஷயங்களும் ஆத்மாவை பற்றி உள்ளன. 2 பண்புகள் ஆத்மாவுக்கு உண்டு. ஒன்று, அறிவாளியாக இருக்கிறார், ஞாத்ருத்வம் என்று தெரிவார்கள். ஞாதா என்றால் அறிபவன் அர்த்தம், அப்ப அறிவாளின்னு அர்த்தம். அப்ப ஞாத்ருத்வம், அறிபவனாக இருக்கும் தன்மை, அறிவாளியாக இருத்தல் என்பது ஒரு தன்மை. இன்னொரு தன்மை சேஷத்துவம், அடிமைத்தன்மை. பகவானுக்கு நான் தாசனாக இருக்கிறேனோ இல்லையோ, ஆகையால் ஞாத்ருத்வம், அறிவாளியாக இருத்தல் ஒரு புறம், சேஷத்துவம், அவருக்கு அடிமையாக இருத்தல், பகவானுக்கு கிங்கரனாக இருத்தல் மற்றொரு புறம். இந்த 2இல் எது முக்கியமானது என்று ஒரு விவாதம். அந்த காலத்தில் சுவாமி ராமானுஜருடைய காலத்திலே இந்த சந்தேகம் ஏற்பட சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுள் ஒருவன், கூரத்தாழ்வான் என்று ஒரு சிஷ்யர் இருந்தார், அவரை தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் அனுப்பினார். கிரமத்தை புரிச்சுங்கோ, பெரிய நம்பிகள் என்று ஒரு ஆச்சாரியர், அவருக்கு சிஷ்யர் பகவத் ராமானுஜர், அவருக்கு சிஷ்யர் கூரத்தாழ்வான் என்பவர். சுவாமி ராமானுஜர் பார்த்து தன்னுடைய சிஷ்யனை கூரத்தாழ்வானை தன்னுடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகளிடம் அனுப்பி இந்த கேள்விக்கு விடையை கேட்டுக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பித்தார். ஆத்மாவுக்கு 2 தன்மைகள். ஒன்று ஞாத்ருத்வம், அறிவோடு இருக்கிறார். அது அச்சித்துக்கு கிடையாது. இந்த ஒரு ஒலிபெருக்கி இருக்கு, கைபேசி இருக்கு, மேஜை இருக்குன்னா அறிவற்ற பொருட்கள். ஆனால் நான், நீங்கள் என்கிற ஆத்மா அறிவுடைய பொருட்கள். அப்ப அந்த ஞாத்ருத்வம், அறிவுடைமை என்பது மிக உயர்ந்த குணமோ இல்லையோ, அதுதான் ஆத்மாவுக்கு முக்கியமானதா, அல்லது ஞானம் இருக்கோ இல்லையோ பகவானுக்கு இவர் தொண்டன் என்பது முக்கியமானதா என்று கேட்டு வாரும்னு சொன்னால், அந்த காலத்தில் கேள்வி கேட்டால் உடனே பதில் கிடைக்காது. பெரிய நம்பிகளுடைய வீட்டுக்கு கூரத்தாழ்வான் சென்றார், கேள்வியை கேட்டார். ஆகட்டும் சொல்கிறேன் என்று அவர் சொல்லி தள்ளி போட்டார். 6 மாச காலம் கூரத்தாழ்வான் அங்கே காத்திருந்தார். அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய தொண்டுகள் செய்து கொண்டு ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்து அவர் ஆனந்தப்பட்டால் தான் உபதேசிப்பார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்சினஹா என்று கண்ணனே கீதையில் சொல்கிறார். அர்ஜுனா, இந்த ஆத்மா, பரமாத்மா, கர்மயோகம், ஞான யோகம்லாம் உனக்கு உபதேசிக்கிறேனே,
என்னிடத்தில் கேட்பது போல் வேற யாரிடமும் கேட்டு விடாதே. என்னிடத்தில் எப்படி கேட்கிறாய்? நீ மேலே அமர்ந்திருக்கிறாய், நான் தேரோட்டியாக கீழே அமர்ந்திருக்கிறேன், உன் கால் என் மேல் படும்படிக்கு உள்ளது, நீ கேள்வி கேட்கிறாய், நான் தான் பரமாத்மா என்று நான் கீழே உட்கார்ந்து நீ மேலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இப்படி யாரிடமும் கேட்காதே. தத்வித்தி பிரணிபாதேன, விழுந்து சேவிக்க வேண்டும். பரிப்பிரஷ்னேன, அவர்கள் அருகில் நின்று உனக்கு இருக்கும் உண்மையான கேள்வியை கேட்க வேண்டும். அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு பரீட்சை பண்றதுக்கெல்லாம் நாம கேள்வி கேட்கக்கூடாது. நமக்கு எது தெரிய வேண்டுமோ அதை மட்டும் கேள்வி கேட்க வேண்டும். பரிப்பிரஷ்னேன சேவையா, தொண்டு செய்து அவர்களிடம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டா என்றால் அவர்கள் உன்னிடத்தில் அன்போடு உபதேசிப்பார்கள்னு கண்ணன் சொல்றார். இவரும் தொண்டு செய்து செய்து பார்த்தார். 6 மாச காலம் செய்தார். பெரிய நம்பிகள் உபதேசிப்பதாகவே இல்லை. கூரத்தாழ்வானுக்கு தன்னுடைய ஆச்சாரியனை விட்டு பிரிந்து அதற்கு மேல் இருக்க முடியவில்லை. சரி, பதில் கிடைக்கிறதோ இல்லையோ, என்னால் இனிமே பிரிந்து இருக்க முடியாது என்று முடிவெடுத்து நான் மறுபடியும் ராமானுஜர் மட்டத்துக்கு செல்கிறேன் என்று பெரிய நம்பிகளிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட போகிறார். அப்பொழுது பெரிய நம்பிகள் ஒரு வார்த்தை சொன்னார். ஆழ்வாருடைய அடியேன் உள்ளான் என்கிற பாசுரம் மறந்ததோ என்று கேட்டார். அடியேன் புரிஞ்சுடுத்துன்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வான் திரும்பி வந்து ராமானுஜரிடத்தில் சொல்லிவிட்டார். அடியேன் உள்ளான் என்கிற பாட்டை நினைவுபடுத்த சொன்னார் பெரிய நம்பிகள் என்று ராமானுஜருக்கும் புரிந்து விட்டது. அவர்கள் கேள்வியும் புரிந்து கொண்டார்கள், பதிலையும் புரிந்து கொண்டார்கள். என்ன அர்த்தம்னால், சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி என்று ஒரு பிரபந்தத்தை பாடியுள்ளார். 1102 பாசுரங்களை கொண்டது. அதில் ஒரு இடத்திலே அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் என்று பகவானை பற்றி தெரிவிக்கிறார். எனக்குள்ளே பகவான் இருக்கிறார். நான் ஆத்மா என்று பொருள். ஆத்மாவுக்குள்ளே பகவான் இருக்கிறார். இந்த உடலுக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார். இந்த அண்டத்தில் எல்லா இடங்களிலும் பகவான் இருக்கிறார். அண்டத்துக்கு வெளியேயும் பகவான் இருக்கிறார். அப்ப அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ளார். நீக்கமர நிறைந்திருக்கிறார்னு சொல்றோமே, அப்படி உள்ளார்னு சொல்லணும். எனக்குள் உள்ளான், உடல் உள்ளான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் ஆழ்வார் சொன்ன சப்தம் என்ன? அடியேன் உள்ளான். நான் சொல்லாமல் சொல்லும் போதே அடியேன்னு தான் சொன்னார். அப்ப என்ன தெரியும்? ஆத்மாவில் உள்ளான். உயிர் உயிர்னு சொல்லுவா. ஆத்மாவை குறிப்பதற்கு உயிர் என்று சொல்லும் பிரயோகிப்பார்கள். அப்ப உயிரில் உள்ளான் அல்லது ஆத்மாவில் உள்ளான் என்று சொல்லியிருக்கலாமே. ஆத்மா என்று சொன்னால் தானாக அறிவாளி என்கிற பொருள் கிடைத்துவிடும். அப்படி சொல்லாமல் எப்பொழுது ஆழ்வார் அடியேன் உள்ளான்னு சொன்னாரோ அப்ப ஆழ்வார் கருத்து என்ன? அவன் அறிவாளியாக இருப்பதை விட அவன் பகவானுக்கு தொண்டனாக இருப்பதுதான் முக்கியமான பண்பு. அறிவு இருக்கட்டும், இல்லாம போகட்டும். இன்றைக்கு பகவானை பற்றி அறியவில்லை என்றால் எனக்கு அறிவிருந்து என்ன பிரயோஜனம்? மற்ற எத்தனையோ அறிவியல் எல்லாம் படிச்சிருக்கேன், பகவானை பற்றி தெரியவில்லை என்றால் அப்ப இந்த அச்சேதன பொருளுக்கும் எனக்கும் ஒரு விபேதமும் கிடையாது. அது அறிவே இல்லாமல் பகவானை பற்றி அறியவில்லை. அடியேன் அறிவு இருந்தும் பகவானை பற்றி அறியவில்லை. ஒரு வேற்றுமையுமே இல்லையே. அப்ப அறிவு இருப்பது முக்கியம் அல்ல, அவனுக்கு கிங்கரனாக சேஷனாக இருப்பதுதான் முக்கியம். ஆகையால் அடியேன் உள்ளான் என்கிற பாசுரத்தாலே அது முக்கியமான பண்பு என்று தெரிவித்தார். மனத்தையும் ஒளியையும் இட்டு பூவையும் ரத்னத்தையும் விரும்புமா போலே ஆத்மாவை சேஷமென்றே ஆதரிக்கும் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை ஏன் விரும்புகிறோம்? நல்ல மனம் வருகிறது, பார்ப்பதற்கு நல்ல வண்ணங்களோடு உள்ளது. அப்ப மனத்தை வைத்துதானே புஷ்பத்துக்கு ஏற்றமே. ஒரு புஷ்பத்தை நாம் விரும்புகிறோம் என்றால் மனத்தை வைத்து. அதே போல ஒரு நல்ல ரத்னம், ரத்னத்தை வைரக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஏன் நமக்கு விருப்பப்படுவதாக உள்ளது? அதிலிருந்து ஒளி வருகிறதே நன்னா. ஒரு பக்கம் பார்த்தா மஞ்சளா ஒளி வருது, இன்னொரு பக்கம் திருப்பினா நீலமா ஒளி வருது. உயர்ந்த வைரம் சொல்லி 1 கோடி ரூபாய் கொத்தர் எனக்கு வித்த. ஏன் வாங்கினேன்? அதுல ஒளி நன்னா வருது. அப்ப பூவை நான் விரும்புவதற்கு காரணம் மனத்தை கொண்டு, ஒரு ரத்னத்தை விரும்புவதற்கு காரணம் அதிலிருந்து ஒளி வருகிறது என்று. அதே போல ஆத்மாவை சேஷமென்றே ஆதரிக்கும். அவன் அறிவாளி, அச்சேதன பொருளை காட்டிலும் உயர்ந்தவர் என்பதற்காக மரியாதை கிடையாது. ஆத்மாவை ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லுகிறோம் என்றால் பரமாத்மாவுக்கு சேஷபூதன். நான் தனியாக இருந்து பகவானுக்கும் எனக்கும் தொடர்பில்லாமல் போனால் இந்த ஆத்மாவை ஆழ்வார்கள் மதிக்கவே மாட்டார்கள். ஆத்மாவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கிறோம் என்று சொன்னால் பகவானுக்கு சேஷமானபடியால். அப்ப இந்த அறிவும் கூடயே பிறக்குமோ இல்லையோ? எப்போ ஒருவர் கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் அளவுக்கு வந்து விட்டாரோ, ஆத்மா அறிவுடையவர்,
உடலைக் காட்டிலும் வேறுபட்டவர், அணுவானவர், இவையெல்லாம் எப்படி புரிகின்றனவோ அதே போல பரமாத்மாவுக்கு நான் தாசன் என்பதும் மெதுமெதுவாக புரியத் தொடங்கும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.